இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்கெல்லாம் மனுஷங்க தானா? எதுக்கு என் தங்கச்சியை கொல்ல பாத்தீங்க? என்னது? உன் தங்கச்சியை நான் கொல்ல பாக்குறேனா? என்ன, எனக்கு வேற வேலை இல்லையா? வேற வேலை இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையே. என் தங்கச்சி எங்க போறா, அவளை எப்படி கொல்லலான்னு எப்பவுமே திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க போல. ஏய், மரியாதையா பேசு. முதல்ல வெளியில போ. உன் தங்கச்சியை நான் எதுக்கு கொல்ல பாக்கணும்? திட்டம் போட்டுதான் அவ புடவை கடைக்கு போறான்னு தெரிஞ்சு அங்க ட்ரையல் ரூம்ல கரண்ட் ஷாக் கொடுக்க பாத்தீங்களே, இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. எப்படி எப்படி? அவ துணி கடைக்கு போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சாகடிக்க ஏற்பாடு பண்ணனா? என்ன தேவையில்லாம உளறிட்டு இருக்க? நானே அந்த கடைக்கு வரல. எங்கேயோ என்னமோ நடந்தா ஏன் மேல எதுக்கு பழி சுமத்துற? இங்க பாருங்க, நடிக்காதீங்க. அவ்வளவுதான், அந்த ஆள் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நீங்க அவளுக்கு ஷாக் வைக்க சொன்னது, அவனுக்கு காசு கொடுத்தது, வர்ஷினி வரும்போது அவளை ட்ரையல் ரூம்குள்ள அனுப்ப சொன்னது, இது எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டான். அப்பவே போலீஸ்ல போய் உங்களை புடிச்சு கொடுத்திருப்பேன். என்ன இருந்தாலும் நீங்க சுபத்ரா அத்தையோட ஓர கத்தி. பாவம் போனா போதும் நான் பேசாம வந்துட்டேன். ஆனா இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இன்னொரு தடவை என் தங்கச்சியை நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, அதுக்கப்புறம் பாவம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. ஏய் நில்லு. இங்க பாரு, உன் தங்கச்சி உயிரோட இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதையா அவளை உன் கூட கூட்டிட்டு போய் உன் வீட்டுல வாழு. ஸ்ரீஜா மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டானா அடுத்த செகண்ட் உன் தங்கச்சிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவா. நினைச்சேன் ஸ்ரீஜாக்கு பின்னாடி நீங்க தான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆமா, நான் தான் இருக்கேன். ஸ்ரீஜாவை நான் தான் விஷாலோட சேர்த்து வச்சிருக்கேன். நான் தான் உன்னையும் வெளியில தூக்கி போட்டேன். என் பொண்ணு தீப்தி இருக்க வேண்டிய இடத்துல உன் தங்கச்சி இருக்கால, சீக்கிரம் அவளையும் தூக்கி போட்டுருவேன். ஓஹோ, என் தங்கச்சியவே நீங்க வெளியே அனுப்பிடுவீங்களா? ஆமா, உன் தங்கச்சிக்கெல்லாம் பணக்கார வீட்டு சம்பந்தம் கேக்குதா? இத பார், மரியாதையா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு பழையபடி அந்த பழைய குடுத்தன வீட்டுக்கு மூட்டை கட்டிக்கிட்டு போயிடு. இல்ல அவ்வளவுதான். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என் தங்கச்சிக்கு அவளுக்கு பிடிச்ச ராகவோட கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். உங்கள மாதிரி பணத்துக்காகலாம் இல்ல. என் தங்கச்சிக்கு ராகவ பிடிச்சிருக்கு, ராகவுக்கு என் தங்கச்சிய பிடிச்சிருக்கு. பாப்போம், நீங்களும் அந்த ஸ்ரீஜாவும் என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். விஷாலும் ஸ்ரீஜாவும் அன்னைக்கு அந்த ரம்யா வீட்டுக்கு தான் பார்ட்டிக்கு போனாங்க. அங்கதான் ஸ்ரீஜா ஏதாவது பிளான் பண்ணிருப்பா. அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா கண்டிப்பா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும்.